ஓகே. ஸோ ஓஎம்ஆர் எப்படி வரும், எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. என்னை பொறுத்தவரையில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, ப்ளீஸ் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனோடு போகாதீங்க. நமக்கு கொடுக்கக்கூடிய வினாத்தாள் அப்படியே வாங்குங்க. அங்கே கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை நல்லா காது கொடுத்து கேளுங்க. இப்போ கூட நான் நேர்முக தேர்வுக்கு பயிற்சி அளித்தேன். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மாடல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்க இப்படி தான் இருக்கும் இன்டர்வியூ நினச்சிட்டு போயிட்டு அது கொஞ்சம் மாறுபட்டு வந்தோன்னா அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் தயவு செஞ்சு ஒரு எதிர்பார்ப்போட தேர்வுகள் எழுத போகாதீங்க. அங்கே போய் என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு செய்யுங்க. அவ்வளோதான். புரியுதுங்களா? நம்ம போய் கல்யாண மேடையில் போய் உட்காருவோம், ஐயர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் அப்படியே செய்வோம், கடைசி தாலியை கொடுப்பாரு, கட்டிட்டு வந்துட்டே இருப்போம். அவ்வளோதான். அப்படி தான் நீங்கள் பண்ணணுமே தவிர இங்கேருந்தே கற்பனையோடு அவர் என்ன மந்திரம் சொல்லுவார், அதை எப்படி நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது, எப்படி நடக்கிறது, இந்த மாதிரி கற்பனையெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. நீ பக்கத்துலேருந்து பொண்ணை கவனிச்சுட்டு இருந்தேன்னா போதும். அவ்வளோதான். வேறு எதுவுமே நீ செய்ய வேண்டாம். அதே போல் தான் அங்கே எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காத மனசில். ஃப்ரீயாக போ. மிஞ்சி மிஞ்சி போனால் கொஸ்டின் எப்படி கேட்க முடியும்? ஈஸியாக கேட்கலாம், டஃப்பாக கேட்கலாம், மாடரேட்டாக கேட்கலாம். அவ்வளோதானே. மூணுக்கும் உன்னுடைய பிளான் என்ன, அதை பற்றி ஒரு சின்ன யோசனை வச்சுக்கோ. அவ்வளோதான். தயவு செஞ்சு நீ உன் லைஃப் இப்படி தான் நடக்கும் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸேஷனில் போகாதீங்க. இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்குற முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எதிர்பார்த்தது போல் லைஃப் நிறைய நேரங்களில் இருக்கிறது இல்லை. அதனால வினாத்தாள் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை நான் ஃபேஸ் பண்ணுற மனநிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு எல்லோரும் எக்ஸாம் எழுத போங்க. நிச்சயமாக வெற்றி நமக்கு தான். அதாவது அறிவுடையார் என்ன செய்வார், ஆவது அறிவார் இல்லையா? அறிவினார் ஆவது அறிவார்ன்றப்போ இதுதான் நடக்கும் அப்படின்ற ஒரு ஊகத்தில் போனீங்கன்னா ஓகே அப்படின்னு ஃபேஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரியான ஊகங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் போங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். பட் வினாத்தாள் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே.